அம்மா, அவரோட போக வேண்டிய எண்ணிக்கை முடிஞ்சு போச்சு. நீங்க அடுத்த கப்பல்ல தான் போக முடியும். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடு. நீங்க மெட்ராஸ் தானே போறீங்க? ஆமாம்மா. நான் இங்க செத்தாலும் சாகிறேன். என் பிள்ளைய உங்க பிள்ளையா நினைச்சு காப்பாத்துங்க ஐயா. இந்தாங்க, யோசிக்காதீங்க ஐயா. இந்தாங்க. உங்க பேரு? காமாட்சி. என் புள்ள பேரு ராஜா. என் பேரு ஆரோக்கியசாமி. கவலைப்படாத, நான் கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாத ராஜா. ராஜா. என்ன உங்களுக்கு தெரியுதா? யாரு நீங்க? காமாட்சி அம்மா இல்ல? ஆமாயா. அன்னைக்கு கப்பல்ல குழந்தை கொடுத்தீங்களே? ஆமாயா, ஆமா. நான் தான் ஆரோக்கியசாமி. என் மகன் நல்லா இருக்கானா? எங்கயா இருக்கா? என் மகனை நான் பார்க்கணும், இப்பவே பார்க்கணுமே. கர்த்தரே, என்னே உனது திருவுள்ளம். அம்மா, எத்தனை வருஷமாச்சு ராஜனை உயிரை போல வளர்த்தேன், நல்லா படிக்க வச்சேன், போலீஸ்ல பெரிய வேலை பார்க்கறான், துப்பறிகிற கலையில ஸ்காட்லாந்து யார்ட் போய் பட்டமும் வாங்கிட்டான். ஐயா, என் மகனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உயிரை கொடுத்தீங்க, என் வம்சம் வளர வழி காட்டினீங்க. நீங்க தான் ஐயா எங்களுக்கு கடவுள். எல்லாம் ஆண்டவன். நீ எங்கம்மா இருக்க? எப்படியோ கஷ்டப்பட்டு தாய்நாடு வந்து சேர்ந்தேன். வந்ததும் உங்களை எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தேன், பார்க்க முடியல. இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கத்து கொடுத்துக்கிட்டு எங்க கூடவே இருக்கேன். நல்ல துண்டு. ஐயா, ராஜன் எப்ப ஐயா வருவான்? அநேகமா இந்த வாரத்திலே வந்து. Hello, Mr. Rajan. Welcome and congratulations. Take a seat. Thank you, sir. பொறுப்புள்ள பதவிக்கு இளைஞர்கள் வர்றது பெருசு இல்ல, உழைப்பாலும் திறமையாலும் உங்களை போல உயரணும். தேங்க்யூ சார். திறமையை வச்சுதான் புது புது பெரிய பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைக்க என்ன வரும். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜன், சமுதாயத்தில் அப்பப்ப சில சட்டவிரோதமான வியாதிகள் உற்பத்தி ஆயிட்டு வருது. அதை சமாளிக்கிறதா போலீஸ் இலாக்காவுக்கு பெரிய பொறுப்பு. இப்ப பாருங்க, ஒரு பெரிய கூட்டம் போலி தங்கத்தை உற்பத்தி பண்ணி நாட்டையே நாசப்படுத்திட்டு வருது. உடனே அதை கண்டுபிடிச்ச அந்த கூட்டத்தை ஒழிக்கலன்னா உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாம கோல்டு மார்க்கெட்டே ஸ்தம்பிச்சு போகும். மை காட், நாட்டின் பொருளாதாரத்தையே பாழாக்கும் ஒரு பயங்கர நிலைமை இது. சார், நம்ம தங்க வியாபாரிகள்லாம் ரொம்ப திறமசாலிகளாச்சே, அவங்களால கூட அது போலி தங்கம்னு கண்டுபிடிக்க முடியல. அதுல ஒரு அதிசயம் பாருங்க, ஆரம்பத்துல வித்தியாசமே தெரியாது, நாள் ஆக ஆக மாத்து குறைஞ்சு பித்தளையா மாறிடுது. 1 minute. அவங்களை அனுப்பு. அது அவ்வளவு போலி தங்கம். இவ்வளவுமா? எஸ். பத்திரையா, அந்த 2 தங்கத்தையும் உரைச்சதை காட்டுங்க. ஆகட்டுங்க. இது நல்ல தங்கம், இது போலி தங்கம். அது 2ல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ராஜன்? இல்ல, புதுசா உள்ள போது இருக்கும் நிலைமை. சத்யா, அந்த நகைகளை காட்டுங்க. அசல் தங்கம், இது போலி தங்கம். புதுசுல 2 ஒரே மாதிரி தாங்க இருக்கு. 6 மாசம் ஆனா அசல் அப்படியே இருக்க, போலி தங்கம் பித்தளையா மாறிடுதுங்க. ஒரே வெயிட் தான் இருக்கு.
நீங்க போக. ரொம்ப கொடுங்க சார். இது நாடு பூரா பரவுச்சுன்னா நம்ம பொருளாதாரமே நாசமா போயிடும். அது மட்டும் இல்ல, நாளடைவுல இந்த போலி தங்கத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்ம சர்க்காருடைய நிலைமையும் நாட்டினுடைய மதிப்பு என்ன ஆகும்? நினைக்கவே கஷ்டமா இருக்குது. 10% கரெக்ட். என்னுடைய வெளிநாட்டு பயணத்துல நம்ம தேசத்துக்குள்ள பெருமையை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நம்ம வளர்ச்சி, ஜனநாயக விரிவு, இதுல எல்லாருக்குமே ஒரு தனி அக்கறையும் ஆர்வமும் இருக்கு. குறிப்பா நம்ம போலீஸ் இலாகாவை பத்தி வெளிநாட்டுல நல்ல மதிப்பு இருக்கு. அதை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இந்த மோசடியை அறவே ஒழிச்சு இதுல முழு வெற்றி அடைகிற பொறுப்பை உங்ககிட்ட தான் நான் ஒப்படைக்க போறேன். சார், என் உயிரை கொடுத்தாவது என் முயற்சியில நான் வெற்றி அடைவேன். வெரி குட். மிஸ்டர் ராஜன், இன்னொரு சின்ன விஷயம். இந்த வேலையில ஒரு 10 நாளைக்கு பிறகுதான் நீங்க ஈடுபட முடியும். ஏன் சார்? இது சம்பந்தமா சில தகவல்களையும் ஆதாரங்களையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது கிடைக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். வேணும்னா அந்த 10 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓ, அப்ப நான் ஒரு வாரம் என்னுடைய கிராமத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் சார். As you please. தேங்க்யூ சார். காமாட்சிமா, ஐயா, எங்கய்யா மகன் வந்துட்டானா? வந்துட்டானா? இருமா, நான் சொல்றது கேளு. பயப்படாதீங்க ஐயா, நான் சாக மாட்டேன். என் மகனை பார்த்தா போதும், அவனோடைய 100 வயசு இருப்பேன். எங்கய்யா என் மகன்? ராஜன், ராஜன். ராஜா, ராஜன், உங்க அம்மா. ராஜன், ராஜன், ராஜா, ராஜா, ராஜா. ராஜா, பாப்பா, உட்கார், வா, வா, வாங்க ஐயா, வாங்க, உட்காரு, உட்காரு. ராஜா, முதல்ல என் கையால கொடுக்கிற பால் வயிறு நிறைய சாப்பிடப்பா. சாப்பிடுப்பா, சாப்பிடு. அமுதம்மா, அமுதம். தேவனுடைய திருவுள்ளம் பேரன்பு மயமானது. நினைக்க முடியாத அதிசயங்களை எப்படி எப்படியோ யார் யார் மூலமோ எங்கெங்கோ அவன் நிகழ வைக்கும் பொழுதுதான் அவனுடைய திருவிளையாட்டை நாம் புரிந்து கொள்கிறோம். நல்லவர்களுக்கு நல்லதையே செய்து அவன் நடத்தி செல்லும் நாடகங்களையும் உலகம் காண முடிகிறது. இது உங்களுடைய பெருங்குணம். எல்லாத்தையும் ஆண்டவன் பொறுப்பிலேயே வச்சு புரிப்படைகிறீங்க. ஆனா ஃபாதர், எனக்கும் என் தாய்க்கும் இப்ப நீங்க தான் ஆண்டவனா காட்சி அளிக்கிறீங்க. உங்க கருணை உள்ள மட்டும் கொஞ்ச நேரம் கல்லா மாறி இருந்தா இந்த அனாதை மகனும் அவனை பெற்ற இந்த அன்பு தெய்வம் இப்படி ஒன்னா சேர்ற ஒரு புண்ணியத்தை பெற்றிருக்க முடியுமா ஃபாதர்? சத்தியமான வார்த்தைப்பா. உன் முகம் கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா இந்த உத்தமருடைய உருவம் மட்டும் என்றும் என் இதயத்திலே அப்படியே இருந்துச்சு. என் உள்ளத்துக்குள்ளே இருந்த அந்த அன்பு சிலைதான் என்னை இந்த நம்பிக்கையோடு இத்தனை நாள் வாழ வச்சது. ராஜா, அன்பு காட்டி பேசுவது நல்லவர்களின் கடமை. ஆனால் எனக்கு தெரியும், நான் ஒரு சாதாரண மனிதனாக தாய்நாடு நோக்கி புறப்பட்டேன். அப்பொழுது இந்த அன்பு தாய் என் கைகளிலே ஒரு குழந்தை தெய்வத்தை கொடுத்தார்கள். அதை காக்க வேண்டிய கடமை வந்தது. கருணையும் வந்தது. தன்னலம் விட்டு ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் ஞானமும் வந்தது. நான் கர்த்தரின் தொண்டனானேன். என்னை இப்படி ஆக்கிய தாய்க்கும் மகனுக்கும் நான் அல்லவா முதலில் நன்றி சொல்ல வேண்டும். ராஜா, நேரமாச்சு. ஊர்ல இருந்து வந்த கலப்பு வேற. போய் தூங்கப்பா. படுத்தாலும் தூக்கம் வராதுமா. விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. இனிமே என்னப்பா, நாம தான் பேசிக்கிட்டே இருக்க போறோமே. போய் தூங்கப்பா.
அம்மா, ஒரே ஒரு சந்தேகம். நீங்கள் எவ்வளவோ விஷயத்தை பத்தி சொன்னீங்க, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்லவே இல்லையே. என்னப்பா? மஞ்சள் குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. மகனை பத்தி பேசுறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனா இதை எல்லாத்த விட ஒரு பெண்ணுக்கு கணவன் முக்கியம் இல்லையா? அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. ராஜா, நான் பாவிப்பா, நான் பாவி. எப்படியோ அந்த ஆபத்து சமயத்துல கணவனையும் பிரிஞ்சிட்டேன். அவரை பத்தியும் பேச உன் வருத்தத்தை அதிகப்படுத்த நான் விரும்பலப்பா. அதையெல்லாம் மறந்துடணும். கடவுளா பார்த்து அவரை எப்ப கொண்டு வந்து சேர்க்கிறாரோ சேர்க்கட்டும். பாவம், 20 வருஷ காலமா எந்த சூழ்நிலையில எப்படி இருக்காரோ கடவுளே. ஹலோ சயின்டிஸ்ட். என்ன மிஸ்டர் பை உங்களோட பேசணும்னு விரும்புறாரு. பை ஸ்பீக்கிங். மிஸ்டர் சுப்பையா, எனது உயிருக்கு உயிரான நண்பனே, எனக்கு நல்ல செய்தி தாரும். சொல்லும், என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்? வழக்கமான முடிவுதான். நண்பனே, மீண்டும் இறுதியாக எச்சரிக்கிறேன். எத்தனை ஆண்டுகள் வீணாயின. ஆரம்பத்தில் நீர் தயாரித்து குவித்து வைத்திருந்த தங்க பாடங்களில் 3/4 பங்கு கலாவணி ஆகிவிட்டது. ஆம், அதில் கிடைத்த பெரும் செல்வமும் உன்னிடம் குவிந்து விட்டது. சுப்பையா, அந்த செல்வத்தில் உமக்குரிய பாகத்தையும் ஒதுக்கித்தானே வைத்திருக்கிறேன். பைத்தியக்கார, எனக்கு எதற்கு பங்கு? நான் அறியாமல் செய்த தீவனைக்கு வெகுமதியா? நாட்டின் மதிப்பை, தரத்தை பாழாக்கிய பாதகத்திற்கு பரிசா? Tell me, Mr. Pai. பழைய பல்லவி. உன்னை நம்பி அயல் நாட்டு தரகர்களுக்கு மேலும் தங்கம் தருவதாக தகவல் தந்துவிட்டேன். எனது வாக்கு பெருமை காக்கப்பட வேண்டும். துரோகி, பெருமையாது? நான் பலகாலம் கற்றுத் தேர்ந்த விஞ்ஞானத்தை வைத்து ரசவாத சேர்க்கையால் மாற்றுக்குறையாத நல்ல தங்கத்தை செய்ய முயற்சித்தேன். மாற்றுக்குறைந்த பொலித்தங்கமாகவே அது உருவெடுத்தது. அதை அப்படியே அழித்து விடச் சொன்னேன். நீயோ என் வேண்டுகோளை மறுத்து பொலித்தங்கத்தை வித்தே பொருள் குவித்து வருகிறாய். என்னுடைய நல்லெண்ணம் அன்றே நசித்து விட்டது. இனி நான் இந்த துரோகத்தை என்றுமே செய்யப் போவதில்லை. இது உறுதி, மிஸ்டர் பை, உறுதி. வேலாயுதம், உயிரை போக்காமல் அறிவை திருத்து. தொடரட்டும் பணி. எஸ் மிஸ்டர் பாய். ஐயா சுப்பையா, நான் ஒரு யோஜனை சொல்றேன், கேட்கறியா? என்னது? சீராத, நான் சொல்லத்தை கேள். போலித்தங்க செய்யற பாவத்தை நீ செய்ய வேண்டாம். அதை மிஸ்டர் பைக்கு கத்துக் கொடு, அவரே செய்வார். இதப்பா, ஆராய்ச்சி சாதனம் எல்லாம் ரொம்ப காலமா தூங்கிக்கிட்டு. தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். நான் ரொம்ப பொல்லாதவன் தெரியும். கொன்னுடு. நோ நோ நோ, பொன்முட்டைடுற வாத்து நீ. ஒன்னு கொல்லுவோமா, உயிரோட வச்சே உயிரை வாங்குவோம். உங்க எண்ணம் எதுவும் நடக்காது சார். நடக்க வராதீங்க, நில்லுங்க நில்லுங்க. யாரது? ஏன் வரக்கூடாது? நான் ஒரு பொண்ணு, என் பேரு மல்லிகா. குளிச்சுக்கிட்டு இருந்த புடவை தண்ணியோட போயிடுச்சு. உடவே தண்ணியோட போயிடுச்சா? ஏன் நீயும் தண்ணியோட போறது தானே? அங்கேயே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? மத்தவங்க குளிக்க வேணாம், போ அந்த பக்கம். இப்படியே எப்படி ரோட்ல போறது? கண்ணை மூடிக்கிட்டு போ, யாரும் பார்க்க மாட்டாங்க. சிரிப்பு வேறையா? ஆமா, கையில வேற புடவை கொண்டு வரலையா? உள்ளதே ஒரு புடவை தானே. அடப்பாவனே, இப்ப என்ன செய்ய போற? எப்படி வீட்டுக்கு போவ? நீங்க உதவி செய்யாட்டி நான் ஆத்தோட போக வேண்டியதுதான். அம்மா, அம்மா. ராஜனா, வா. குளிச்சிட்டு வந்துட்டியாப்பா? குளிச்சிட்டம்மா, சீக்கிரம் ஒரு புடவை கொடுங்க. புடவையா? உனக்கு எதுக்குப்பா புடவை? அட, என்னப்பா துண்டு கட்டிட்டு நிக்கிற? எங்க உன் துணியெல்லாம்? அத ஒருத்தர் கொடுத்துட்டேம்மா. யார் அது பையன்? நண்பனா? உள்ள வர சொல்லு. நண்பனா? தலை விதி. அது பொண்ணுமா? ராஜன், என்னப்பா இது வேடிக்கை? யார் இந்த பொண்ணு? என்ன நடந்தது? அது பெரிய கதைம்மா. அந்த பொண்ணுக்கு வேற துணியே கிடையாதான். முதல்ல உள்ள எடுத்துட்டு போய் ஒரு புடவை கொடுங்க. வாமா, வா, உள்ள வா.
இந்தாங்க உங்க துணி. அம்மா இத கொண்டுட்டு போய் கொதிக்கிற தண்ணியில போடுங்க, யாருக்காவது கொடுக்கலாம். பாத்தீங்களாமா, ஒரு ஏழை அனாதை பொண்ணுன்னா உங்க பிள்ளை எப்படி எல்லாம் பேசுது பாருங்க. நீ அனாதையா? ஐயோ பாவம், வருத்தப்படாதேம்மா. என் பிள்ளை ஏதோ தமாஷா பேசுறான். ஏம்மா, உன் பேர் என்ன? ஜப்பான் பொம்மை. உன் பேர் என்னம்மா? என் பேரு மல்லிகா. நான் பர்மாவில இருந்து வந்த அகதி. நான் ஒரு அனாதை. ஒரு குடிசையில இங்கதாம்மா இருக்கிறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கு, அது ஒரு அறைக்கு இருக்கு. இது அம்மா என் கதை. ஐயோ பாவம், நாங்க கூட ஒரு காலத்துல பர்மாவில தாம்மா இருந்தோம். கஷ்ட காலம் யாரு விட்டது. பயப்படாதே, கடவுள் உன்னை காப்பாத்துவார். நான் போயிட்டு வரேம்மா. சரி. கடவுளே கடவுளே, குளிக்க போனா இவ்வளவு நேரமா? எரும மாடு கூட 2 மணி நேரத்துல கரையாயிடும். நீ என்ன தண்ணியில முதந்தியா? ஆமாண்ணே, தண்ணின்னா எனக்கு அவ்வளவு பிரியம். அதுக்கு பாண்டிச்சேரி போ, இல்லன்னா பெங்களூர் போ. இங்கே வந்த சரியான கிறுக்கண்ணே நீ. அடி பாவி, கட்டிட்டு போன புடவை எங்க? அதுவா, கரையில வச்சுட்டு குளிச்சேனா? அறையில இருக்க வேண்டியதா, கரையில ஏன் வச்ச? சுமார் அண்ணே கேளு. காத்து அடிச்சது, தண்ணியில விழுந்தது, ஆத்தோட போச்சு. ஐயோ ஐயோ, என் மானம் போகுது, மானம் போகுது. யாராவது பார்த்தானா? நல்ல வேளை யாரும் வராத சமயமா பார்த்து ஓடி போய் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். உடனே மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு கிருஷ்ண பரமாத்மா இந்த புடவையை போட்டாரா? புடவை இல்ல, அவரோட பைஜாமா ஜிப்பாவை போட்டாரு. கிருஷ்ண பரமாத்மா பைஜாமா ஜிப்பா போட்டிருந்தாரா? தாயே பராசக்தி, இழந்த என் செல்வத்தை என் மகனை மீண்டும் பெற்றால் பாலமுத படையில் வைத்து உனக்கு விழா கொண்டாடுவதாக நான் எண்ணிருந்த வேண்டுதலை இன்று நிறைவேற்றிவிட்டேன். குற்றம் குறை இருந்தால் பொறுத்து என்றும் போல் எங்களை காத்தருள் தாயே. அம்மா தாயே, இப்படி திறந்த கண்ணு மூடாம எங்களையே பார்த்துட்டு இருக்கிறியே, எனக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? என் தங்கச்சிக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணி வைக்க போற? இதுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆயிடும். நீ தயவு வச்சுதாம எனக்கெல்லாம் நடக்கும். உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, ஏதோ பார்த்து செய்.